நாளே உங்களை வரவேற்கிறோம். 2 கேள்வி. ஒன்று எத்தனை பேர் நான் கொடுத்த வசனத்தை படிச்சீங்க? படிக்காதவர் கை கொடுங்க. ஓகே, ரெண்டாவது 2 கேள்வியா? போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 பேர் நீங்க சபைக்கு வரல. எத்தனை பேர் தீர்ந்து சாப்பிட்டீங்க? இதில் ஆன்லைன்ல சீவன் பேசுனது நான் போட்டிருக்கேன். எத்தனை பேர் அது பார்க்க வராதவர்கள் எத்தனை பேர் அதை படிச்சீங்க? யார் படிக்கல? ஓகே, ஓகே ஓகே. நம்ம இந்த வசனத்துக்கு நம்ம போவோம். எபிசியர் புஸ்தகம் ஏன் நீங்க செய்யலைன்னா இதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஏன் செஞ்சீங்கன்னா அது 2 கரெக்டாக சொல்லிக் கொடுக்க போறேன். எபிசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 72, 73, 74. அந்தபடி ஓகே, முந்தின நடப்பிற்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் கலந்து போட்டு. ஓகே, 23. ஓகே, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி. 24. மெய்யான நீதிலோ பரிசுத்தத்திலோ தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு கொடாக்கோடி ஸ்தோத்திரம். இயேசப்பா, இந்த ஜீவனுள்ள வசனத்தை இந்த கால வேளையில் நம்ம தியானிக்கும் போது நம்முடைய மனக்கண்கள் திறந்து விடும். ஆண்டவரே, அநேக நம்மளுக்கு இந்த வசனம் புரியாமல் இருக்கு. ஆனால் மனக்கண்கள் நீ திறந்துட்டா எல்லா பேருக்கு புரியும். கடைசிக்கிற பிசாசே உங்க எத்தனை சபை விசுவாசம் கையெடி அவங்கள புரியுவான். I cover them with the blood of Jesus Christ. Thank you, Jesus. உங்க கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். இது 3 வசனத்தை யார் கொடுத்தீங்கன்னா, முதலாவது நம்ம படிச்சிருக்கோம். வசனத்தை நான் படிக்கிறேன் கேளுங்க. 22வது வசனம். அனாதை பார்த்து முந்தின நடக்கை உரிய மோசம் போகிற இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலந்து போடுங்க. இது இது யாரு போதுங்கன்னா, யாரு போது சொல்லுங்க? நம்ம தான் பழைய மனுஷன். பழைய மனுஷன் பாவத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பாவ ஜீவியம். அப்போ நீங்க ரோமர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10லிருந்து 12 வரை நான் எழுதியிருக்கிறேன். நான் படிக்கிறேன், நீங்க கேட்ட பார்க்க. நீதிமான் ஒருவனாகியும் இல்லை. ஆனா நீதிமான்னா நல்ல நீதி உள்ள மனுஷன் யாரும் இல்லை. ஓகே, 11. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவர் இல்லை. ஓகே, ஏகமாய் கெட்டு போகினார்கள். ஓகே, அப்போ இது என்ன குறிக்குதுன்னா, நீதிமான் உலகத்தில் யாருமே இல்லை, நம்ம எல்லாரும் பாவி. அப்போ இயேசு உங்களுக்கு என்ன செஞ்சாருன்னா 2வது 23வது வசனம் என்ன கொடுத்தாரு உங்களுக்கு? God gave us a new spirit. புதிய ஆவி அவனுக்கு கொடுத்தாரு. ஓகே, அப்போ 24 புதிய ஆவி. அப்போ 24வது வசனம் எதை குறிக்குதுன்னா, மெய்யான நீதி உள்ள பரிசுத்தத்தில் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் தரித்துக் கொள்ளுங்க. அப்போ அவர் தான் புதிய மனுஷன். அப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு, அந்த புதிய மனுஷன் யாரு? ஓகே,
இங்க படிச்சாருன்னா ஓகே. எபிசேர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 பின்னால அப்படியே தெரிஞ்சுங்க. நீங்க அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படுவோம். 17 ஓகே. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவோ ஓகே. நீங்கள் அன்பில் வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி. ஓகே. அப்போ அந்த புதிய மனுஷன் யாருங்க இப்போ தெரியுமா? யாரு? ரூபேஷ் சரி சினியா நீ சொல்லு. புதிய மனுஷன் யாரு? அதுக்கு எழுதிருக்கு 17 படி விசுவாசத்திலே ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையில யார் இருக்கிறார்? இப்போ புதிய மனுஷன் மாதிரி ஆண்டவர் இயேசு. நல்ல மனுஷன் கொடுத்துக்கீங்க. இதுதான் உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா, ஏன் நீங்க இந்த வசனங்கள் படிக்கலன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு பழைய மனுஷன் புதிய மனுஷன் இங்க இருக்கிறாங்க, ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. புரியுதா? அப்போ பழைய மனுஷனுக்கு புதிய மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னா, கலாத்தியர் புஸ்தகம் 5:17 நல்ல எழுதி கொண்டு வீட்டுல போய் பாருங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஓகே, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஓகே. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு ஓகே இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஓகே. இங்க எமோஜியை பாருங்க. you must understand. ஏன் நீங்க படிக்கல தெரியுமா? நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க, தெரியுங்களா? ரொம்ப படிக்கிறோன்னு. ஆனா உங்க பழைய மனுஷன் பாவ மனுஷன் அவரு அங்க இருக்கிறாரு. அவரு நான் இல்ல, ஏன் படிக்கல? பாவதான் அப்படி செய்கிறாரு. அவங்க வாழ்க்கையில ரெண்டு பேர் கான்ஃபிளிக்ட், இந்த நியூ மேன் அண்ட் ஓல்ட் மேன். அப்போ கான்ஃபிளிக்ட்ல எப்படி அந்த பழைய மனுஷன் நம்ம ஜெயிக்கணும்? சொல்லுங்க, எப்படி ஜெயிக்கணும்? சரிங்க. அவர் நீங்க சொந்த முயற்சினால நீங்க ஜெபிக்க முடியாது. எப்படி ஜெபிக்கணும்? ஜபிக்கணும். நான் எல்லாம் முன்னூறு எழுதிருக்கிறேன். ஏன் ஜபிக்கணும்? நீங்க சபைக்கு வரத்துக்கு முன்னே ஏன் நீங்க ஜபிக்கணும்னா, ஜபிக்கலாட்டி ஆண்டவர் இயேசுவை நீங்க என்ன செய்ய முடியாது? துதிக்க முடியாது. ஏன்னா இந்த மாம்சம் தான் துதிப்பார், ஆவி துதிக்க மாட்டார். அப்போ காலையில நீங்க வரும்போது அட்லீஸ்ட் 1 மணி நேரம் நீங்க ஜபிக்கணும். ஏன் ஜபிக்கணும்னா, எப்படி நீங்க ஜபிக்கும் போது நீங்க என்ன நடக்குதுன்னா, when should a Christian pray? 1 hour in the morning. Prayer controls your sinful life. Prayer controls your sinful life. Understand? So you once it controls your sinful life, நமக்கு எல்லாம் ஃப்ரீடம் இருக்கு. அப்போ ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்காரு? வேலமா இருக்கிறாரு. அப்போ ஆவிக்குரிய மனுஷன் வேலமா இருக்கும் போது நீங்க என்ன ஆவிக்குரிய காரியங்கள் நீங்க செய்ய முடியும். பைபிள் படிக்கலாம், எத்தனை வாட்டி பைபிள் படிக்கலாம், எதை செய்யலாம். அப்போ பாருங்க, பிசாசு இல்லை. பாருங்க, பிசாசு பயப்பட தேவையில்லை. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவங்க ஓடி போகும். அவங்க நீங்க பயப்பட தேவையில்லை. ஒரு வசனம் இருக்கு ஆதிகாம் புஸ்தகத்துல 4ஆவது அதிகாரத்துல, பாவம் வாசப்படியில படுத்திருக்கு. மாட்டேங்க, பாவம் தூரத்துல இருக்க வாசப்படியில படுத்திருக்கு. அப்போ ஏன் நீங்க ஜெபிக்கணும்னா, நீங்க ஜெபிச்சுட்டு வரும்போது தேவன் எப்படி இருக்காரு? நல்லா அந்த ஸ்திரீ என்ன சொன்னாங்க? அந்த ஸ்திரீக்கு தெரியும், சமாதியா ஸ்திரீக்கு தெரியும் கடவுள் ஆவியா இருக்கிறாரு. அவர் தொழுது கொள்ளுவோர் ஆவியோடு உண்மையோடு தொழுதுவார். அந்த ஸ்திரீக்கு நல்லா தெரியுது. புரியுதா? அப்போ இன்னைக்கு நீங்க ஜெபிச்சீங்க. நீங்க ஜபிக்காம 1 மணி நேரம் ஜபிக்காம வந்திருந்தா
அவங்க மாம்சம் தான் ஆண்டவர் ஜெபிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா 1 மணி நேரம் நீங்க ஜெபிச்சுட்டு வந்தா என்னன்னா ஆவி எப்படி இருக்கு? பலமா இருக்கிறது. அப்போ கடவுள் எப்படி இருக்காரு? ஆவியா இருக்கிறாரு. அப்போ உங்க ஆவி கடவுள் வந்து 2 பேர் என்ன செய்யுங்க? துதிக்க. நீங்க துதிக்க பாருங்க. பால் சைலஸ் என்ன செஞ்சாங்க பாருங்க, சிறைச்சாலையில வச்சிருந்தாங்க. ஆனா அவன் ஜெயிலுக்கு எத்தனை மணிக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க? 4 மணிக்கு ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆனா பாருங்க, அவங்க வந்து உண்மையாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. நம்ம மாதிரி ஆளுகள் இருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? கடவுள் சரியில்லை, நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். பாருங்க, வந்து ஜனங்கள் போன சைலஸ் என்ன சொல்லிருப்பாங்க? எல்லாரும் அடிச்சாங்க, ரத்தம் வருது, ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பு கொடுக்கலன்னு எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஆனா 2 பேர் வளர்ந்த விசுவாசி. யாரு? பால் சைலஸ் வளர்ந்த விசுவாசி. என்ன சொல்லிருப்பாங்க? ஏய் பால், கேளு, ஒரு நோக்கத்திலே கடவுள் அனுப்பி இருக்கிறாரு. இந்த அடி வாங்கினா பரவாயில்லை, ஆண்டவர் அதுக்கு மேல அடி நம்மளுக்கு வாங்கி இருக்கிறாரு. 2 பேரும் ஜெபிப்போம். சரிங்களா? 2 பேரும் ஜெபிச்சுட்டு என்ன நடந்துச்சு? துதிச்சாங்க. அந்த சேம் புதிய ஏற்பாடுல நடந்த சம்பவம். அப்போ துதிக்க என்ன நடந்துச்சு? ஜனங்கள் கட்டுகள் கடவுள் அவுத்து விட்டார். அவுத்து விட்ட உடனே பாருங்க, அதனால்தான் நம்ம ஜனங்களுக்கு அதிகமா அவங்க நீங்க போய் பேசினா அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா பாவ கட்டுல கட்டிப்பட்டு அந்த பிசாசு வச்சிருக்கு. அப்போ பால் சைலஸ் துதிக்க நல்ல வாம்ஸ் பாருங்க. 16 அதிகாரம் என்ன கட்டுகள் கட்டர் அவுத்து விட்டாரு. அவுத்து விட்ட உடனே பால் போய் அவனுக்கு சத்தியம் சொல்லல. அந்த சிறைச்சாலைகள் கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட்டு நாங்க what must I do to be saved? See, so prayer is the key. யார் சில பேரு லேட்டா வர்றாங்க. பாஸ்டர் சாய் வந்து சிங்கப்பூர்ல வர்றாரு. சிங்கப்பூர்ல இருந்து வர்றாரு. 8:30 மணிக்கு அவங்க இருப்பாங்க. ஒரு நாளைக்கு நம்ம 8 மணிக்கு வரும்போது மனைவி புருஷ மனைவி நிற்கிறாங்க. ஏமா 8:30 மணிக்கு அவர் சிங்கப்பூர்ல வந்து இருக்கிறாரு. நம்ம குருவாங்க இருக்கிறோம். 8:45க்கு 9 மணிக்கு வேற யார் எது இல்லை. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய எதிரினா நீங்க தான் பெரிய எதிரி. பிசாசுக்கு எதிரி இல்லை. அப்போ அவர் என்ன கடவுள் நேசிக்கிறாரு. யாரு? சாய் மனைவி கடவுள் நேசிக்கிறாங்க. நேசித்தனால என்ன சார் 5 மணிக்கு நான் கேட்பேன், எத்தனை மணிக்கு நீங்க எழுந்திரிச்சு வந்தீங்க? 5 மணிக்கு. 5 மணிக்கு வந்தது. ரேட் காப்பில போய் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு பாருங்க, அவங்க லைஃப் இஸ் கண்ட்ரோல் பை ஹோலி ஸ்பிரிட். அப்போ நம்ம லைஃப் இஸ் கண்ட்ரோல் பை நம்ம பழைய மனுஷன் நம்ம அடிமையை வச்சிருக்கிறார். தெரியுமா? நீங்க தான் பெரிய. அப்போ நீங்க எப்படி மாறணும்னா, நீங்க ஒரு டிசிப்ளின் பண்ணணும் உங்க வாழ்க்கை. நான் காலை எழுந்திரிச்ச உடனே 1 மணி நேரம் நான் ஜெபிக்க போறேன். ஏன் ஜெபிக்க போறேன்னா, ஆவியில நீங்க ஜெபிக்க அப்போ என்ன நடந்துச்சு? அவர் பெருகணும். நான் எழுதியிருக்கிறேன் இங்க யோவான் புஸ்தகம் 3:33 அவர் பெருகணும், நாங்க செய்யணும். எவ்ரி டே வி மஸ்ட் ப்ரே. இப்போ பாருங்க, உங்க ஹேண்ட்போன் காமிங்க. எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? ஒரு ஆள் ஹேண்ட்போன் காமிங்க. ஷோ யுவர் ஹேண்ட்போன். Okay. Why did you charge in the morning? நீ சார்ஜ் பண்ணி பாய்க்க முடியாது தெரியுமா? ராத்திரி பூரா பாய்க்க முடியாது. அப்போ பாருங்க, ஹேண்ட்போன் எப்படி 10 minutes சார்ஜ். How many minutes? 1 hour. Same thing must apply to your life. So discipline life வேணும். அப்போ why should we pray? So our பழைய ஜீவன் வந்து என்ன செய்யுது? அவங்களை கண்ட்ரோல் பண்ணுது. பாஸ்டர் சாய் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை அவர் கண்ட்ரோல் பண்ணுது.
ஏன்னா 5:30 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா 5:30 மணிக்கு நல்லா இருக்கும் தூக்கம். ஆனா உண்மையாக நேசிக்கும் போது கடவுள் பாருங்க உங்களை நேசித்து சிலுவை போனாரு. சிலுவை போய் என்ன நடந்துச்சாங்க? ரத்தம் சிந்தினாரு உங்களுக்காக எனக்காக. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா வேலை செய்யறதுல பாருங்க, வேலை செய்யற டைம்ல வேலை செய்யணும், சரிங்களா? அப்போ ஜபிக்கிற நேரத்துல நீங்க ஜபிக்கணும், சரிங்களா? ஒரு டைம் வைக்கணும், டிஸ்பிளின். ஏன்னா பார்க்காதெல்லாம் என்ன அநித்தியம், பார்க்காதெல்லாம் நித்தியம். இல்ல நீ பார்த்திருக்க அது நித்தியம். அப்போ நம்ம ரட்சிப்பு வந்து நித்தியம். பாருங்க எத்தனை பேர் பாருங்க, எத்தனை 1000 பேர் நோவா காலத்தில் இருந்திருப்பாங்க. எத்தனை பேர் போனாங்க சொல்லுங்க, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் நீங்க சொல்லுங்க. நோவா காலத்தில் எத்தனை பேர் போனாங்க தெரியாதா? பாருங்க கிறிஸ்தவர்களும் தெரியல. எத்தனை பேர் பாருங்க சொல்லுங்க? 8 பேர். ஏன் அவங்க போனாங்க? நீங்க படிச்சீங்களா? அவங்க குடும்பமாக ஜபிக்கு எந்த நேரம் ஜபம் தேவனோட சந்திக்க இருந்தாங்க. அப்போ பரலோகத்துக்கு நீங்க போற வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஜபிக்கணும். ஓகே, நீங்க ஜபிக்கணும். ஓகே, சரியா? பாருங்க இன்னைக்கு வந்து மத்தேயு புஸ்தகம் ஒரு கதை சொல்லிட்டு பாருங்க, ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்துட்டு நீங்க எடுக்கிறவாங்க. நான் அதை சொல்லிட்டு போயிடுறேன். ஜனங்கள் ஆண்டவர் ஒரு நாள் ஜனங்கள் கிட்ட கேட்டாரு, நீங்க என்னை யார் நீ ஜனங்கள் நினைக்கிறாங்க? யூதர் ஜெருசலேம்ல இயேசுவை ஜனங்கள் என்ன மாதிரி கூப்பிடுறாங்க? யூதர்கள் இயேசுவை என்ன மாதிரி கூப்பிடுறாங்க? என்ன மாதிரி கூப்பிடுறாங்க? தச்சனுடைய குமாரன், கார்பெண்டர் சன். இயேசு அவங்க அறியவில்லை. ஓகே, மத்திய புஸ்தகத்துக்கு வாங்க போவோம். மத்திய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். மத்திய 16 ஒரு பாகத்தில் மத்திய 16 படியா? சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். ஓகே ஓகே, அடுத்து படிச்சது 17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். ஓகே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஓகே, பாருங்க இதுல வந்து எத்தனை பேரு அங்க இருந்தாங்க. ஆண்டவர் வந்து ஜனங்கள் கேட்டாங்க, ஜனங்கள் ஏன் பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு 13 படியா? அதே அதிகாரத்துல பின்பு இயேசு இலுக்கு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என் ஜனங்கள் யார் என்று சொல்கிறீர் என்று கேட்டார். 14. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்கிறார்கள் என்றார்கள். 15. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். ஓகே ஓகே, பாத்தீங்களா? எத்தனை பேரு? 4 கூட்டம். நீ ஜெர்மையா, நீ தீர்க்கதரிசி. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற நீங்க, உங்க வாழ்க்கையில இயேசு யாரு தெரியுங்களா? இயேசு யார்? இதுதான் ரொம்ப முக்கியம்.
நீ அவரு யார் நீ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க உயிரே கொடுப்பீங்க. ஓகே, உயிரை கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம இவரை பத்தி பேதுரு வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு? நீ ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். எப்படி அவரு வந்து அவர் கதை அவருக்கு நல்லா தெரியும். அவர் பின்வாங்கி போயிட்டாரு தெரியுமா உங்களுக்கு? அவர் பின்வாங்கி போயிட்டாரு. இயேசு யார் நீ? எல்லா ஜனங்கள் முன்பாக இயேசு மறைந்தாரு. இந்த மனுஷன் யாரு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. அப்போ அந்த மனுஷன் வந்து இப்போ சொல்றாரு, அவரு ஒரு ஜீவனுள்ள தேவன். எப்படி என்ன நடந்துச்சு? அப்போ அதான் அன்னைக்கு காலையில நம்ம தியானிக்க போறோம். யூகா புஸ்தகம் 5வது அதிகாரம் 5:5. நான் இல்லை, நான் வீட்டில் நான் எடுத்துக்கிறேன். அஞ்சு படியா? அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகியோர் உங்களுடைய வார்த்தையின்படி வலைகளை போடுகிறேன் என்றார். ஓகே, இப்போ இவர் வந்து ஓடி போயிட்டாரு பாருங்க. பின் வாங்கி யார பின் வாங்கி போயிடுறாங்க. தயவு செய்து அவங்க தொடர்ந்து ஜெபிங்க. ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார். அவங்க சொந்த சீசர், அவர் தெரிந்து கொண்ட சீசர் எல்லா ஜனங்கள் முன்பாக அவர் மாறிதான் இருக்காரு. என்ன சொன்னாரு? இந்த மனுஷன் யாருன்னு தெரியாது, நீ அந்த வீட்டுக்கு நீங்க போவீங்களா? மறுபடி போக மாட்டீங்க. ஐயோ அந்த மனுஷன் சரியில்லை, நான் போக மாட்டேன். பாருங்க, ஆண்டவர் அந்த உள்ளத்துல எல்லா பாவிகள் அவர் நேசிக்கிறாரு. சரிங்களா? அவர் இந்த சீசர் தானே, சரி இவர் சரியில்லை, நான் வேற ஒரு சீசர் எடுத்துட்டு அந்த ஊருக்கு அவர் கொடுக்க போறேன். கம்பெனியில் வேலை செஞ்சா வாட் த செக்யூர் நவர் டெக்னிக். ஆனா ஆண்டவர் அவர் தேடிட்டு போயிருக்கிறாரு. அப்போ தேடிட்டு போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே எந்த பக்கம் வலையை போடு, எந்த பக்கம் வலையை போடு சொல்றாரு. ஏன்னா அப்புறம் கடைசி இவர் என்ன சொன்னார் தெரியுமா? மறந்துட்டேன். ஆண்டவரே, ராம் முழுவதையும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் பிடிக்கல, ஆனா உங்க வார்த்தை பிரகாரம் வலையை போடுகிற. பாருங்க, இயேசு நாம வந்து ஒரு வல்லமுள்ள நாமம். இந்த வார்த்தை வந்து யாரு? இயேசு. அப்போ இந்த வார்த்தை பிரகாரம் அவங்க வலையை போடுகிறன்னா, இப்போதான் அவர் வார்த்தை வார்த்தைக்கு கவனம் செலுத்துறாரு. ஆன்ற வார்த்தை உண்மையில வார்த்தை ட்ரை பண்ணுவோம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வார்த்தை பிரகாரம் நான் என்ன வலையை போடுகிறேன். எத்தனை ராத்திரி பூரா மீன் கிடைக்கல, ஆனா வார்த்தை பிரகாரம் போன உடனே அவரே திரளான மீன்கள் பிடிச்சாரு. அப்போ ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கிரிப்சர் என்ன தெரியுங்களா? 8வது வசனம் 5:8. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷர், நீ என்னை விட்டு போக வேண்டும் என்றார். ஓகே, இதுதாங்க பாஸ்டர் இலாஸ் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. கவனம் செலுத்துங்க. பேதுரு வாயில என்ன வந்துச்சு? முதல்ல என்ன வார்த்தை? பாவியாக மனுஷன், பாவி. பாருங்க, பேதுருவோட ஆர்வத்தில் பேதுருவோட வாழ்க்கை என்ன மாதிரி ஜீவிச்சாரு கேளுங்க. ஒரு பழைய ஏற்பாடு கதை. பழைய ஏற்பாடு வந்து ஜோனா, ஏப்ரஹாம், அப்புறம் வேற யாரு, மோசஸ், இவங்க எல்லாம் ஆண்டவரை விசுவாசித்தாங்க. அவங்களுக்கு கடவுள் என்ன சொன்னாரு? இவங்க எல்லாம் நீதிமான். கவனிச்சுங்க. ஆனா புதிய ஏற்பாடு வந்து இந்த வாய்
நீங்க அறிக்கை செய்யணும். ரோமர் புஸ்தகம் 10:9-10 தயவு ஸ்கேல் பாருங்க. 9:10 verse 9 and 10 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவே நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு என்ன அறிக்கையணும்? நான் ஒரு பாவி, நீ அறிக்கை செய்யணும். தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தார். இரண்டாவது என்னங்க விசுவாசிக்கணும்? உலகத்தில் இயேசு பாவத்துக்காக மரித்தார். ஓகே அங்க கேளுங்க. எல்லாம் அநேக பேரு நான் விசுவாசிக்கிறேன் உங்க கேளுங்க. உங்க வாழ்க்கை மாறவே மாறாது. நீ விசுவாசிக்கிற. ஏன்னா என்னோட சாட்சி உங்களுக்கு கொடுக்குறேன். சிரமால நான் இருக்கும் போது நீங்க அந்த டைம்ல பிறந்திருக்க மாட்டீங்க. 64 இருந்து 70 வரை 7 வருஷம் சிரமால ஒரு சபைக்கு நான் போயிட்டு இருந்தேன். நான் நினைச்சேன் நாங்க இயேசு விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு சபைக்கு போவோம். ஆனா பைபிள் அந்த சபையில பைபிள் படிக்க மாட்டாங்க. போவோம், கேரளிக்கு போவோம். 7 வருஷம் என் வாழ்க்கையில ஒரு வார்த்தையில ஒன்றும் இல்லை. ஆனா அங்க இருந்து எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க குழுவாங்க. அப்ப இங்க வந்த உடனே சரி மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டாங்க பெத்தல் சர்ச்சுக்கு. என்ன கூப்பிட்டாங்கன்னா, பிரதர் அந்த சபையில என்னமோ தெரியல, எல்லாம் அந்நிய பாஷையில என்னமோ விலங்குல பேசுறாங்க, வந்து பாருங்க. அப்போ அந்த டைம்ல அந்த நாளில 21ஆம் தேதி மே மாசம் 71. அப்போ அந்த சபைக்கு நான் போனேன். ஸ்பெஷல் மீட்டிங் வச்சிருந்தாங்க. அப்போ பரிசுத்த ஐயோப்பா அந்த டைம்ல பரிசுத்த ஆவி கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் ஆளுவாங்க. அது அந்த சபையை பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ முடிஞ்ச உடனே பாஸ்டர் ஓட்டங்கள் கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பு வேணும் மின்னுக்கு வாங்கன்னு கொடுத்தாங்க. அப்போ இந்த பாவ மன்னிப்பு அப்போ என்னை அறியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா மின்னுக்கு போனேன். அப்போ பாஸ்டர் என்று பீச் ஒரு சிங்கப்பூர்ல அவர் சொன்னாரு, you confess, I am going to pray for you. You confess your sins and God will forgive you and Jesus will come and live in your heart. So அவர்தான் அறிக்கை செய்தேன். கேளுங்க, உங்க வாயிலிருந்து நான் ஒரு பாவி என்று நீங்க அறிக்கை செய்யும் போது கடவுள் என்ன செய்யறாருன்னா, உங்களே சின்ன பிள்ளை இருந்து அந்த வயசுல எந்த பாவம் நீங்க செஞ்சிருக்கீங்களோ அந்த பாவம் அவர் என்ன செய்யறாரு, மன்னிக்கிறார். மன்னிச்ச பிறகு புதிய ஆண்டவர் இயேசு வரும்போது உங்க உள்ளத்துல ஒரு சமாதானம். அந்த நேரத்தில் என்ன நடத்துறீங்களா, அந்த பாஸ்டர் ஜெபிச்ச பிறகு என்னமோ ஒரு மூட்டை, பெரிய மூட்டை நான் தூக்கிட்டு இருந்தேன் போல என்ன செஞ்சேன், அது இறங்கி போகும்போது என் வாழ்க்கை வந்து ரொம்ப லைட்டா இருந்துச்சு. என் வாழ்க்கையில மக்கள் நாளி இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு யார் எனக்கு சொல்லல, போய் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க. யார் அந்த வார்த்தை கொடுத்தா தெரியுங்களா, யார் கொடுத்தா தெரியுங்களா? பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறாங்க. லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரம் கத்திருக்காங்க. ஓகே, நீங்க பாருங்க.
31 படியா 31 10:31. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியர் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். 32 அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். 33 இங்கு சமாரியர் ஒருவன் பிரயாணமாய் வருகே அவனை கண்டு 30 படியா 30 படிச்சு அப்புறம் 32 படி. 30 இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உறுத்தி கொண்டு அவனை காயப்படுத்தி குச்சியராக விட்டு போனார்கள். 31 அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். 32 அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். 33 பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. பாத்தீங்களா? ரெண்டு பேர்ல யார் உண்மையான கிறிஸ்டியன்? பீட்டர் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சமாரியா. அப்போ சமாரியா பார்த்த உடனே அவனுக்கு என்ன வந்துச்சு? மனதுருகம். 15:32 மத்தேயு புத்தகம் 15:32 படிப்போம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கின்றேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருந்தார்கள். இவர்களை பட்டினியா அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்கள் என்றார். இயேசு பார்த்தவன என்ன சொன்னாரு? மனதுருகி. சமாரியா என்ன சொன்னாங்க? மனதுருகி. நீங்க யார் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆத்மா பாரம் யார் வரும் தெரியுமா? அந்த பாரம் பாருங்க. எனக்கு நீங்க சொல்ற எனக்கு உங்க கண்ணுக்கு என் கண்ணுக்கு உங்க கண்ணுக்கு என் கண்ணுக்கு வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? ஒரு மனுஷனை பார்க்கும் போது ஐயோ பாவம். ஏன்னா இங்க இருந்து அந்த பாரம் வருது. இயேசு உள்ளத்தில் இருக்கிறார். 2 பேர் போனாங்க. ஆசாரியர் போனாங்க, அப்புறம் லேவியர் போனாங்க. பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க? பார்க்காத மாதிரி போனாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்குள்ள ஒரு அடையாளம் கேளுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? இயேசு உள்ளத்தில் இருக்கிறார். நீ மனதுருகி. எல்லா கிறிஸ்தவர்களுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு மனதுருகம். பேதுரு எத்தனை வருஷம் என்ன ஊழியர் போல ஒன்றும் செய்யல. பேதுரு ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செஞ்சாரு? முத அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 41 படிப்போம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எத்தனை நாளை அவர் ஊழிக்கு போயிருக்காரு? ஆண்டு கூட போனது இல்லை. இயேசு வந்த உடனே அவருக்கு என்ன வந்துச்சு? ஆத்ம பாரம் வந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் என்ன தெரியுங்களா? பாவ மன்னிப்பு உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நீங்க சமாரியா ஸ்திரீ என்ன மாதிரி அந்த ஸ்திரீ அவங்களோட வாழ்க்கை பற்றி என்ன மாதிரி எத்தனை புருஷ கூட வாழ்ந்துருந்தாங்க. அந்த ஸ்திரீ கடவுள் நேசிக்கிறாரு. அப்போ அவங்க பாஸ்டர் இலாஷான்பு யாரை பார்த்து? சமாரியா ஸ்திரீயை பார்த்து கடவுள் அவங்கள டிரான்ஸ்ஃபார்மா மாத்திட்டார். எப்படி? பாவ மன்னிப்பு கெட்டதோட பிறகு இயேசு வந்த உடனே என்ன வந்துச்சு? இயேசு வந்த உடனே அவனுக்கு என்ன வந்துச்சு? இங்க போனாங்க, ஊருக்கு போனாங்க. யாராவது சொன்னாங்களா? போய் அந்த ஊருக்கு போய் உங்க வாழ்க்கையில செக் அண்ட் சி
இயேசு உன் வாழ்க்கையில இருக்கிறார் இல்லைன்னு. உங்க வாழ்க்கையில இயேசு இல்லாட்டி உங்களுக்கு வாரம் வராது. கடைசியாக நான் முடிக்க போறேன். பவுல் கொரிந்தியர் புத்தகங்களுக்கு ஒரு எச்சரிப்பு. 2 Corinthians 13வது அதிகாரம் 5வது வசனம். 2 Corinthians 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். ஓகே. உங்களை நீங்களே பரிசித்து பாருங்க. ஓகே. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? எல்லாம் இதுதான் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஊழியத்துக்கு ஓடாதீங்க. பரிசுத்த ஆவி இந்த இயேசு உள்ள இருக்கிறார்களே அப்படி உங்களே எடுத்துட்டு போவார். எந்த இடத்துல பாருங்க, அவங்க வீட்டுக்கு யாரு பரிசுத்த ஆவினா அனுப்புனார். சாரஸ் வீட்டுக்கு பரிசுத்த ஆவினா அனுப்புனார். யாரு மாளிகா வீட்டுக்கு பரிசுத்த ஆவினா அனுப்புனார். ஜோசப் 14 வயசுல கோழி பண்ணையில வேலை செஞ்சிருந்தாரு. அவரே 14 வயசுல அவரு அங்க உட்கார்ந்து இருப்போம். அவர்கிட்ட அவர் பேசி 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 அப்பதான் திடீர்னு லோரி அவர் பாண்டு அவன் கால் உடஞ்சு போச்சு. அப்போ அவங்க இந்த ஸ்பெஷல் சென்டர்ல போய் பார்த்துட்டு அவர் சத்தியத்தை சொன்னாங்க. பாருங்க, நீங்க ஓட தேவையில்லை. இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கிறார்னா his God is in your heart. He will lead you to the people, unsaved people. இன்னைக்கு கடைசியா பால் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சொல்ல போறேன். நீங்க என்ன செய்யுங்கன்னா கொஞ்ச நேரம் உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. இயேசு உங்க வாழ்க்கையில இருக்கிறாரா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். உங்ககிட்ட இருக்காரு உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட இருக்க உங்களுக்கு தெரியும். அப்போ பால் சொல்லி கொடுக்குறாரு, ஆராய்ந்து பாரு, ஆராய்ந்து பாரு. சாலமன், சாம்சன் பாருங்க, ஜட்ஜஸ் பாருங்க, ஜட்ஜஸ் போவாங்க. ஜட்ஜஸ் புஸ்தகம் 16வது அதிகாரம் ஜட்ஜஸ் 16வது அதிகாரம் 19-20. தயவு செய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க இந்த வசனம். அவர் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையில் 7 ஜாடிகளையும் சிறைப்பித்து அவன் சிறைப்படுத்தி தொடங்கினார். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிச்சு. 20. அப்பொழுது அவர், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் சாம்சன் இந்த மூச்சை பாருங்க. சாம்சன் நினைச்சிருக்கிறாரு அந்த கடவுள் கூட இருக்கிறாரே நினைச்ச. தயவு செய்து don't take for granted. நீங்க சாம்சன் என்ன பாவம் செஞ்சாரு? ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அவிசுவாசி எடுத்து மடியில வச்சாரு. அசிங்கமானது கேட்கறதுக்கு. நீங்க தவறான காரியம் நீங்க செய்யும் போது கடவுள் விட்டு போயிடுவாரு. நீங்க நினைச்சுக்கலாம் கடவுளை கிட்ட இருக்கிறாரு இருக்கிறாரு இருக்கிறார். தயவு செய்து இன்னைக்கு இந்த மெசேஜ் ஆயிட்டு 2 weeks பிகாஸ் 40 வருஷம் நீங்க சபையில உட்கார்ந்துருக்கீங்க, 30 வருஷம் உட்கார்ந்துருக்கீங்க, 20 வருஷம் உட்கார்ந்துருக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு கனி இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். அப்போ இப்போ நீங்க சரிப்படுத்தலாட்டி ஆண்டவர் வரும்போது இவங்களை தெரியாது. நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். எக்ஸாம் வாழ்க்கையில் எக்ஸாம் பாருங்க. ஆண்டவர் இயேசுவே, ஏன்னா உங்களுக்கு கடவுள் ஒவ்வொரு விசுவாசிக்கு கடவுள் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரு. உங்க வீடு வேணுமா, காய் வேணுமா, என்ன வேணும், அப்புறம் எல்லாம் பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம்
9வது வசனம். தான் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷன் இருந்தே ஒன்றுமில்லை. அப்போ ஆயுதபடி யாருக்கு? அவங்க பிள்ளைங்களுக்கு, உங்களுக்காக, எனக்காக ஆண்டு வைத்து வச்சிருக்காரு. ஆனா நீங்க அதுக்கு உங்களுக்கு கிடைக்காது. இயேசு கிட்ட தான் வரும். இயேசு உங்கள்கிட்ட இல்லாட்டி அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரவே வராது. தெரியுங்களா? நான் வீடு நான் வச்சிருக்கிறேன், அது கடவுள்கிட்ட தான் வந்துச்சு. காரி நான் வச்சிருக்கிறேன், கடவுள்கிட்ட தான் வந்துச்சு. எல்லா கடவுள்கிட்ட தான் வருது. ஆனா நம்ம நேர்மையா கடவுள் பாதையில் நடக்கும் போதுதான் நீங்க என்ன செய்யுங்க. ஊழியம் இயேசு இருக்கிறவரே உங்க பாரம் குறையாது. 71 நான் ரட்சிக்கப்பட்டேன். இதுக்கு 50 years ஸ்டில் அந்த பாரம் என்னை விட்டு போகல. அப்போ நீங்க உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா உங்க ஆத்ம பாரம் உங்க வீட்டுக்கு போகாது. ஆனா கடவுள் விட்டுட்டு போயிட்டான்னா ஆத்மா வராது, சபை இஷ்டம் வராது. கடைசி நாளில அநேக பேர் சபையை விட்டு விடுவாங்க, போயிடுவாங்க. பேதுரு பாருங்க, நான் சொல்றேன், உங்க பவுண்டேஷன் சரி இல்லாட்டி நீங்க போயிடுவீங்க. இப்போ சபையில் உட்காந்து ஒன்று பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனா சோதனை வரும்போது நீங்க ஓடி போயிடுவீங்க. அவங்க வசனத்தை கொடுத்து இந்த ஜெபத்துக்கு chapter 6, St. John chapter 6. இது வந்து திடீர்னு பரிசுத்தாவியை கொடுத்துட்டு வசனங்களை கொடுத்து இருக்கிறாரு. உங்களுக்கு நான் போதிட்டு வரேன். chapter 6, St. John chapter 6 verse 63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாதது. நான் உங்களுக்குள் சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டார் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன். ஆகிலோ உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றோ தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்தபடினால் அவர் இன்னும் 65 ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டார் என்னிடத்திற்கு வரமாட்டார் என்று இது நிமித்தமாக உங்களுக்கு சொன்னேன் என்றார். 66 அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல். நான் கேளுங்க, சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசு அவருக்கு குடிச்சிட்டு போறாங்கன்னு இயேசு விட்டு ஓடி போயிட்டாங்க. பாருங்க, எத்தனாவது வசனையா? 66 நல்ல மறுபடி படி. அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 67 அப்பொழுது இயேசு 12 நோக்கி நீங்கள் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். 68 சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உன்னிடத்தில் உண்டு. 69 அப்போ சீமோன் பேதுரு என்ன சொன்னாரு? நான் யார் இடத்தில்? ஆனா சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? எல்லாம் ஓடிட்டாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட யாரு? பேதுரு என்ன சொன்னாரு? ஆண்டவரே, நீ தான் நம்மளோட ரட்சிப்பு, நாம் இங்க போவோம். இதே மாதிரிதான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் கண்களை மூடி நாம ஜபிக்க போறோம். ஜபிச்சு ஒரு நீங்க பவுல் சொன்ன மாதிரி நீங்க சோதித்து பாருங்க. பவுல் சொல்றாரு சொந்த விசுவாசிகளுக்கு, நான் ஒரு பாஸ்டர், அதே ஆஸ்கிங் யூ நோ, நீங்க சோதித்து பாருங்க. இயேசு இருந்தா உங்களுக்கு ஆத்ம பாரம் இருக்கும். இயேசு இல்லாட்டி உனக்கு ஆத்ம பாரம் இல்லை. அதனால கொஞ்ச நேரம் எழுந்திருச்சு இந்த பாட்டு, ஒரு பாட்டு பாடுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.